இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளும் என்று முதலமைச்சர் மு.ஸ்டாலின் கூறிய நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை என்று எடப்பாடி கே. பழனிசாமி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர்கள் இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வடமாநிலங்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. எங்க அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியா பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்லியாச்சுல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, மிசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்காங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெறுவீங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெறுவீங்க. இவரு வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி. அப்படி மதவாத கட்சியில நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்க 8 ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தான் இப்ப தொடர்ந்துட்டு இருக்குது. வேற கட்சி வந்திருக்குது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.